முன்பின் பார்க்காதவர்கள் இதுபோல் பால் குடிப்பதை பார்த்தால் ஹை என்று சொல்வார்கள். ஹையா அப்படின்னு பார்க்குவாங்க. அது எங்கிருந்து வருகிறது? அந்த சத்தம் நம்மை அறியாமலே நம்மிடம் இருந்து அந்த சத்தம் வருகிறது, ஹை என்று. இப்படி இருப்பதுக்கு தான் ஹை. இந்த கண்குட்டி பிடிச்சி பின்னாடி வர்றேன். ஹை. இது பாருங்கள், ஹவு 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 ஹவு. இதை பார்த்தால் எந்த மொழியிலும், உலக மொழியில் எந்த மொழியிலும் இதை பார்த்தா மாடு போயிட்டே இருக்கும். கண்ணுக்கு பால் சாப்பிட்டா ஹவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தமிழின் ஹவு மொழி. உலக மொழிகளின் மூத்த மொழி என்பது சொல்வது. போதும் வாங்க. ஹவு ஹவு. இந்த சத்தம் இயல்பாக வரும். ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடா எல்லா மொழிக்காரர்களும் ஹவு என்று தான் சொல்வார்கள். ஹவு என்று சொல்வதற்கு தமிழ்தான் உருவம் இருக்கிறது. மற்ற மொழியில் இதுபோல் உருவம் கிடையாது. ஓ போட்டுவிட்டு பிறகு சிறிய லா போடுவார்கள். அதுதான் ஹவு. அந்த ஓ வந்து பசு, லா வந்து கன்றுக்குட்டி. இதுபோல் எல்லா எழுத்து வடிவத்திற்கும் தமிழில் அர்த்தமுள்ள சொற்கள் இருக்கிறது.